இந்த வீடியோவில் 1 kg ரெட் வெல்வெட் கேக்கோட ஐசிங்லாம் முடித்து நேம் எழுதுறது தான் பார்க்குறோம். இந்த கேக்கை வந்துட்டு நேம் எழுதும்போது கொஞ்சம் சிரமப்பட்டுட்டேன். ஆனாலுமே அவுட்புட் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போனவங்க வந்துட்டு கீழே போட்டுட்டாங்க, தலைகீழே அதுவும் போட்டுட்டாங்க. ஃபுல்லாக மேலே இருக்கிற பகுதி அப்படியே பாக்ஸில் ஒட்டிருச்சு. ஸோ வந்து எகெயின் நான் வந்து ஃபுல்லாக 15 மினிட்ஸில் ஐசிங் பண்ணி கொடுத்துருந்தேன். இது ஒரு பெரிய டாஸ்க் தான் எனக்கு. ஏன்னா நான் வந்து பிகினர் தான். அவ்வளோ சூப்பராக ஐசிங் மட்டும் வராது எனக்கு, ஓரளவுக்கு ஓகேவாக தான் வரும். ஸோ இந்த கேக்கோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ராகி குக்கீஸோட ரெசிபி கேட்டிருந்தீங்க, சீக்கிரமாகவே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி வேறு என்ன ரெசிபிஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி ரைட்டிங் வந்து எனக்கு கொஞ்சம் ட்ரபிள் இருக்கிறதுனால கனாஷ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டிங்க்கு ப்ராக்டிஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு எழுதிட்டு அதையுமே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஷார்ட்ஸாக. நீங்களுமே இந்த மாதிரி என்ன மாதிரி ட்ரபிள் ரொம்ப ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த மாதிரி கனாஷ்லேயோ இல்லை எக்ஸஸாக இருக்கிற க்ரீம்லேயோ வந்து எழுதி பார்க்கலாம். ஃபைனல் அவுட்புட் வந்து இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்குமே ஃப்ரெஷ் க்ரீம் கேக்லாம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். குமராபாளையம் பவானி சைட்லலாம் டெலிவரி பண்ணுறோம். சேலம் ஈரோடு சைடில் இருக்கிறவங்கலாம் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்குவீங்க அப்படின்னா தாராளமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்படி கொடுத்த கேக்கை இப்படி தான் ரிசீவ் பண்ணாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.